என்னைக்கு ஒருத்தனை தாழ்த்தி அவன் தற்கொலைன்னு ஒருத்தன் சொல்றானோ அந்த இடத்துல சாரி நண்பர்களை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நண்பா செல்வா நண்பா மாத்திக்கிறேன். யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நீ காலம் முழுக்க எதுவுமே தெரியாதவன், எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவங்க தான் அப்படி பதிவு பண்ணுவாங்க. தவறு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டணும். பிரதர் போட்டிருக்காருல்ல நம்ம சகோதரர், தற்கொலைகளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட 39 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த 39 நிமிஷத்துல யாருடைய பதிவில் ஏதாவது ஒரு இல்லை இது தவறு இது தப்பு சரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கா, அல்லது தவறு இருக்கும் பட்சத்துல நான் திருத்திக்கிறேன்னு ஒவ்வொரு நேரலையில சொல்றேன், அந்த மாதிரி வந்திருக்கா? என்ன வர்றோமா ஒரு நேரலை போறோமா, ரைட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பாட்டாங்க வேணும் ஓட்டு போட்டாங்க, நம்மளுக்கு எலெக்ஷன் டயத்தில் கோட்டு கிடைக்குதா அல்லது வேற ஏதாவது கிடைக்குதா, போதும் நம்மளுக்கு இவங்களுக்காக நம்ம எப்படி சொல்றது, நம்ம யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். தமிழர் பண்பாடு அது இல்லைண்ணே. மனுநீதி சோழன் எல்லாம் புக்கில் படிச்சிருந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? மனுநீதி சோழன் இருக்கான்ல, தன்னுடைய மகன் அந்த ரதத்துல போகையில தான் அந்த மாடு கண்ணுக்குட்டி குறுக்கால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சான். இந்த மாடு மணி அடிச்சு அதுக்கு நீதி கேட்டதுக்கு தன்னுடைய மகனை அந்த தேர்ல ஏற்றியே கொண்டார் அப்படிங்கிற வரலாறு. தன்னுடைய மகனே தவறு செய்தாலும் அது தவறு அப்படின்னு நிற்கக்கூடியவன் தான் தமிழன். ஏதோ ஒரு கட்சிக்காக தவறு செஞ்சதும் இல்லாம அந்த தவறு தெரிஞ்சுமே புதிதா ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கவன தற்கூரி அப்படின்னு சொல்றான் பத்தியலா, தமிழர் பண்பாடே இல்லை. அப்ப 70 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த அரசியலை தான் உங்களுக்கு பதிச்சிருக்காங்க. ஒருவனை மட்டம் தட்டி பேசுற பாசிசம், நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிசம் நம்ம பாஜக சொல்றோம்ல, அவர்கள் மட்டும் பாசிசம் கிடையாது, அவர்கள் செய்யும் பாசிசம் மதம் ரீதியாக. நீங்கள் பேசக்கூடிய பாசிசம் அல்லது மற்றவனை ஒடுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பாசிசம் இருக்குல்ல, ரொம்ப மோசமானதுன்னு, விஷத்தை விட ரொம்ப கொடுமையானது. தமிழக வெற்றி கழகத்துடைய கிட்டத்தட்ட 40 நாட்கள் கடந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. இந்த பொதுக்குழுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசியிருந்தாங்க, விஜயண்ணனும் நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த அரசியல் இந்த சதுரங்கத்துல இந்த பொதுக்குழுவும் இன்னும் மீண்டும் மறுபடி அந்த மக்கள் சந்திப்போ அல்லது அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம். அப்படிங்கிறதான் நம்மளுடைய நேரலை, இன்றைய நேரலை. நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக பதிவு பண்ணுங்க. ஏன்னா இங்க முக்கியம் என்னன்னா, இந்த நேரலை எனக்கு தெரிந்து பெண்கள் பல பேர் பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் உள்ள சகோதரிகள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால கருத்துக்கள் எப்பொழுதும் கண்ணியமாக இருக்கணும் அப்படி. ஏன்னா இப்போ இளைய தலைமுறைகளின் அரசியல் நாகரிகமான அரசியலாக இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறேன். சித்ரா சிஸ்டர் வணக்கம், ஈரோடு சித்ரா சிஸ்டர் வணக்கம் வணக்கம், வாங்க. இன்னைக்கு விஜயண்ணனுடைய அந்த பொதுக்குழு டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த நகர்வு எப்படி நகர வேண்டும்? ஏன்னா இப்போ ஒவ்வொரு டீமும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே என்ன பண்ணாக்க, ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை திருத்தி கொள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த விஷயம்தான் இவங்கள்ட்ட. ஏன்னா மற்ற கட்சிகளில் நம்ம போய் சொன்னாலோ அல்லது அதை சார்ந்தவர்கள் சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதாப்பா, இத்தனை வருஷம் அரசியலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படிம்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு எதுவும் நடந்திருக்கு, இல்லை இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு யாராவது ஒரு அறிவுறுத்தலோ அல்லது அவர்கள் செவிக்கு செல்லும் பொழுது அவங்க அதை சரியாக செய்வாங்க அப்படிங்கிறது தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 நாட்களா அந்த மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு சொல்லி அந்த அணிகளை சரியாக பயன்படுத்தலாம். நீங்க சொல்லுங்கள், கேட்கிறேன், எனக்கு பேசுவதெல்லாம் தெரியாது.
பேச வேண்டாம், டைப் பண்ணலாம் சிஸ்டர். ஏன்னா நீங்க ஆமா, இப்போ உள்ள அரசியல் பேச்சை குறைத்து கொண்டு செயல் அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அதுதான் இங்கே நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினவர்கள் இன்னும் மக்களுக்கு என்ன சாதித்தார்கள், இன்னும் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. அப்போ விஜய் என்ன மாதிரி கரெக்டாக அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்ன தேவையோ அந்த தேவைகளை பேசிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நேரலையில் எல்லாருடைய கருத்துக்களை கேட்குறதுனால நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிகமான கருத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த 1.5 மணி நேரம் போகும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொண்டரணி எல்லா கட்சியிலையுமே இருக்குது. தொண்டரணி அனைத்து கட்சியுமே வச்சுருக்காங்க. விஜயகாந்த் அண்ணன் ஒரு டீம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தொண்டரணின்னு ஒன்று இருக்கு. இவங்க பெருசாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொண்டரணியை ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட், அதாவது பணி முடிஞ்சு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மூலமாக, அதாவது காவல்துறையில் இருந்திருப்பாங்களே, ஏன்னா அவங்க பல கூட்டங்களை கண்ட்ரோல் டைப் பண்ணவும் வாய்ப்பில்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே சிஸ்டர், ஓகே, நான் பேசுகிறேன். என்ன பண்ணாக்க, அந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவரை இந்த இடத்துல அமர்த்தி அந்த தொண்டரணியை வழி நடத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு, சரியான முடிவு எடுத்திருக்காங்க. தெளிவான முடிவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. காரணம் என்ன, அந்த காவல்துறை அதிகாரி, அதாவது எஸ்பிஓ டிஎஸ்பிஓ இப்படிலாம் இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அவங்க கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய அனுபவத்துல இப்ப ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாக்கா 56 வயசா, 56 வயசுனா 20 வயசுல வந்திருப்பாங்க. 30 வருஷம் இந்த அரசியல்வாதிகளோடும் அரசியல் வியாதிகள் கூடனும் பயணிச்சிருக்காங்கல்ல. அப்ப எந்தெந்த கூட்டங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற அனுபவம் மிக்கவர்களா தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா இந்த தொண்டர் அணியை உருவாக்குறாங்க. இந்த தொண்டர் அணிகளை உருவாக்கி கண்ணன் தானே, அருமைன்னு போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கு சகோதரர், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. எப்படி ஒரு மாற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த தொண்டரணி இவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம திருச்சியுடைய அந்த மக்கள் சந்திப்ப அன்னைக்கு நைட்டே நம்மளுடைய நேரலையில நம்மளே பதிவு பண்ணியிருப்போம். இதை சரியான முறையில், ஏன்னா பாதிப்புகள் வந்துடக்கூடாது வர்றவங்க. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்டிஷனாக ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். பெரிய ஆளும் கட்சி, இத்தனை ஆண்டுகளாக பயணிச்ச கட்சியில மகளிர் அணி கூட்டத்துல கூட ஒரு காவல்துறை பெண் காவல்துறையினர் மேல கை வச்சு அவர்களை தவறாக இது ஒன்று கூட நம்ம பார்த்தோம். சிவகங்கை சீமை, நானும் சிவகங்கை சீமையில் பிறந்தவன் தான். வணக்கம். அப்ப அந்த மாதிரி நம்ம கூட்டத்துல இந்த தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்புல இதுவரைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் எல்லாருமே சொல்றது, நல்ல பாதுகாப்பு உணர்ந்தோம், எந்த இடத்துலையும் தவறான இடத்துல நம்மளுடைய சகோதரர்கள் கொண்டு போகல அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டோம். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. காவல்துறையை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. நம்மளுக்கான ஒரு, அதாவது இப்ப 2 பேரும் பணியாற்றும் பொழுது, அதாவது ஒரு தொண்டனாக நின்று பணியாற்றும் பொழுதும் கரெக்டா இருக்கும். எந்த ஊர் சார்? காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி சேர்வார் ஊருன்னு. நான் பிறந்து வளர்ந்தது பூரா இங்கதான், இப்ப இருக்கிறது திருப்பூர். அப்ப இதை சரியான முடிவை இப்ப எடுத்திருக்காங்க. அப்படிங்கையில நம்ம அன்னைக்கு பேசின இன்னைக்கு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம பேசிதான் எடுத்திருக்காங்களாங்கிறத விட நம்மளும் ஒரு நேரத்துல இந்த இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அப்ப அந்த வார்த்தைகள் சொன்ன இடத்துல நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்மளும் இந்த அரசியலை, இந்த மக்கள் சார்ந்த நலனை சரியாக நம்ம கணிக்கிறோம், அல்லது நம்மளுடைய நேரலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய காளையன் உறவுகளோடு அவர்களுடைய ஐடியாவை எடுத்து நம்ம தெளிவு பெறுறோம் அப்படிங்கிற. ஏன்னா நான் எல்லா நேரலையிலையும் சொல்லுவேன், 100 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா குறைந்தது எனக்கு அதிகபட்சம் 5 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான கருத்துக்களை கொடுத்ததா இருக்கும். எனக்கு தெரியாத விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்ற விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்மளுக்கு இந்த கருத்துக்கள் மூலமா கிடைக்குது. அப்ப நான் தமிழக வெற்றி கழகம் இப்ப எடுத்திருக்கான இந்த படி மேல் நோக்குன படியா இருக்கு.
ஆமாங்க. நான் இப்ப இருக்கிறது வந்து திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. இங்க வந்து திருப்பூர்ல செட்டில் ஆயிட்டேன். அம்மா எல்லாருமே காரைக்குடில தான் இருக்காங்க. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா, அந்த மாதிரி எங்க ஏரியா கோயில் திருவிழா, நம்ம விசேஷங்களுக்கு பொங்கல், தீபாவளி இது மட்டும்தான் போறது. மற்ற நேரங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா. அப்ப இவர்கள் எடுத்திருக்க படி, ஒவ்வொரு படிகளும் சிறந்த இப்ப வைக்க போற படி. ஏன்னா இன்னைக்கு நம்ம விஜயண்ணனுடைய அந்த பொது கூட்டத்துல பேசும் பொழுது ஆதவனை வந்து தெளிவா சொன்னாரு. இனிமே வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வும், ஏன்னா நம்ம சூழ்ச்சிகளை எதிர்பார்க்கல, நம்ம இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல, ஆனா இப்ப நடந்துருச்சு. ப்ரோ நானும் திருப்பூர் தான், நான் நல்லூர், நீங்க எந்த ஏரியா? நான் வீரவாண்டி பிரிவுண்ணே. வீரவாண்டி பிரிவுல இருந்து வீரவாண்டி உள்ள அந்த சர்ச்சு ஒன்று இருக்கும்ல, அங்கே பக்கத்துல தானே. அப்ப இந்த சூழ்ச்சிகளை எதிர்பார்க்கல. அரசியல்ல இந்த கலவரம் உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது, இது சகஜமா எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கையில, ஆனா இந்த மாதிரி உயிர்கள் போகும் நம்ம எதிர்பார்க்கல. இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் தெளிவா இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானமா கவனமா செல்லணும் அப்படிங்கிறத இந்த பொதுக்குழு கூட்டத்தோட தெளிவா புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் பார்ப்போம், ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும், சண்டை நடக்கும், அந்த மாதிரி போயிடும். ஒரு மாற்று கட்சியை சார்ந்தவங்க அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனா இது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது சிபிஐல இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துல பார்த்தேன், விஜயண்ண வந்து ஃபர்ஸ்ட் பேசும் பொழுது மிகவும் மன இறுக்கத்தோடு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாலுமே அங்க வந்து அவர் அமர்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் மன இறுக்கமும் மன வருத்தமும் அப்படியே உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. போக போக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரு. அந்த பேசும் பொழுது அந்த கோபங்களை கண்கள் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு கோபம். ஏன்னா அவரு இந்த மக்கள் சந்திப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன பண்ணாக்க, ஒவ்வொருவரையும் நாம் குடும்பமாக நம்ம பாக்குறோம், எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டாந்தாரு. நீ என்னுடைய தொண்டன், நீ என்னுடைய கீழே இருக்கக்கூடிய எப்படி சொல்ற கொடி கட்டக்கூடியவன், போஸ்ட் ஓட்டவன் சொல்லாம எல்லாரையுமே நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தனால அவருக்கு இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். மற்ற நபர்கள் மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மைக்கு முன்னாடி பேசுறது வெறும் பேச்சா மட்டும் இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா யோசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னொன்னு, சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுல எப்பவும் தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். குட் நைட் ப்ரோ ஃப்ரம் கரூர்னு போட்டிருக்கீங்க. இரவு வணக்கம் நண்பா. இல்ல ஆங்கிலம் கொஞ்சம் இந்த முக்கியமான இந்த குட் நைட்டு இதெல்லாம் நம்ம இந்த ஷார்ட்டா பதிவு பண்ணி பார்த்துருக்கோமா, அதனால கிளீனா தெரிஞ்சிடும். இந்த கண்டென்ட்டா ஏதாவது பதிவு பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமா புரியாது. அதனாலதான் மேக்சிமம் எல்லாமே தமிழ்ல, சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்ல பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா முழுக்க நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்குற யூடியூப் சேனல்ல ஒரு நேரலை எடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச கருத்து இதாங்க அப்படின்னு பதிவு பண்ணிடுவாங்க, அல்லது கருத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. நான் இந்த நேரலை எடுக்கிற காரணம், இந்த சேனல் மூலமா எடுக்கிற காரணம், எனக்கு கற்றுக்கொண்ட அரசியல் கொஞ்சம்தான். உங்களை மாதிரி நபர்கள் மூலமாக அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். ஏன்னா அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை, எதை தொட்டாலும் அரசியல் தான். அதனாலதான் உங்க மூலமா அரசியலை கற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய நோக்கம். அப்ப அந்த மீட்டிங்ல பேசும் பொழுது, அந்த பொதுக்குழுல பேசும் பொழுது விஜயண்ண சொன்ன விஷயம், ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது எப்படின்னா, நான் உன்னை குற்றம் சொல்றேன்னு சொல்லாம நீங்க பண்ணது பூரா தவறு தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து ஆங்கிலத்துல மட்டும் படிச்சுட்டு போயிருக்கலாம். அதை மீண்டும் என்னைய மாதிரி ஆளுகளுக்காக அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்ல. ஒருவேளை விஜய் என்ன நம்ம நேரலையை பார்ப்பாரோ, இவனுக்கு ஏஎம்ஆருக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதுப்பா, அதனால தமிழ்ல சொல்லிடுவோம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்லையும்
அதை மொழிபெயர்ப்பு செஞ்சார். அதை ஆங்கிலத்துல சொல்லிட்டு அவங்க எதை வச்சு உங்களை மண்டையில கொட்டினாங்க, நீங்க செஞ்ச தவறுகள் எந்த இடத்துல இருக்கு, நீங்களா எந்த இடத்துல வாலண்டரியா மாட்டினீங்க அப்படிங்கிறத விஜயண்ணன் பதிவு பண்ணார். ஏன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள்ல குறைஞ்சது 20 நாட்கள் விட்டுருங்க, மிச்ச 20 நாட்கள் நம்ம எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏன்னா இங்க எல்லாருமே சொன்ன விஷயம் இதோடு முடிந்து விட்டது. அது முடியாது. ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படித்தான். ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் சினிமால பேசியிருந்தாலும் நேச்சராகவே அவர் அப்படித்தான். இந்த முடிவு சினிமா துறைக்கு வரணும் முடிவு பண்ணாரு, சினிமா துறைக்கு வந்தாரு. எத்தனையோ ஏளனங்கள் எல்லாமே இருந்தாலுமே அவர் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காம தன்னுடைய முயற்சியில அந்த சினிமா துறையில இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஒரு நடிகராக இருந்து இன்று வரும்பொழுது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நீங்க நிதி கொடுங்க, நீங்க எல்லாமே ரெடி பண்ணுங்க, நான் தான் உங்க தலைவன் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. அவருடைய மக்கள் எனக்கு கொடுத்த சம்பளத்துல இருக்கு, அதுல எடுத்து நான் செலவு பண்ணிட்டு என்னை வந்து இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேலைக்கு வந்துட்டாரு. மக்களுடைய வேலையை செய்யணும் பண்ண அப்ப அதுல தெளிவா இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் அவரை எப்ப நம்ம அவருடைய குரலை கேட்போம், எப்பொழுது மீண்டும் அவருடைய அந்த புத்துணர்ச்சி, ஏன்னா 3 நிமிஷம் 5 நிமிஷம் வந்தாலும் அந்த 5 நிமிடம் அவருடைய கருத்துக்கள் கேட்கும் பொழுது பெருமைக்கெல்லாம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நான் போன திருப்பு பல்லட சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா நின்றேன். அப்ப நிற்கும் பொழுது கூட என்னுடைய மனைவி ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்து அவங்க பார்த்த தலைவர்கள் அப்படி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது 2 மனைவி இருக்குமாப்பா, ஒரு மனைவி இருக்கும், 1 துணைவி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க பாரம்பரியமா பார்த்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாரம்பரியம் அப்படி. அதனால அவங்க வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்துல இருந்தாங்க. நான் அரசியலுக்கு வரும்பொழுது அரசியல்ல நான் மக்கள் சேவை செய்ய போறேன் அப்படின்னு ஜல்லிக்கட்டு புரட்சியில உருவான தமிழ்நாடு இளைஞர் கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்து பல்லட தொகுதி வாங்கி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் இப்போ கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளரா. இதுக்கு முன்னாடி பயணிக்கும் பொழுது அப்போ வந்து அவங்க சொன்னது, அரசியல் அப்படின்னாலே அந்த அரசியல்வாதிகள் பணம் படைத்தவர்கள் அல்லது பணம் சுருட்டக்கூடியவர்கள், 1க்கு 2 திருமணம் செய்யக்கூடியவர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக, ஏன்னா திருமணமே செய்யாத நம்ம காமராஜ் ஐயா இருக்காரு, எல்லாரையும் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தவர்களை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுல்ல, அவர்கள் இன்னைக்கு காலையில எந்திரிச்சாங்கன்னா டிவியை போட்டு இன்னைக்கு செய்தி என்ன, அரசியல் சம்பந்தமாக என்ன நடந்திருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை பாலியல் கொடுமை பரதேசி நாயிக 3 பேர் சேர்ந்து, எவ்வளவு ஒரு கொடூரமான இது. இன்னைக்கு தமிழக அரசு நம்மளுக்கு மாறுதட்டிக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிறாங்க. சுட்டு பிடித்தது வாழ்த்துக்கள். ஆனா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அந்த காலையில 4:30 மணி வரைக்கும் ஒரு 10-11 மணிக்கு அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க 3 பரதேசிய. வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கிற கண்ணியம் காக்கணும். சாரி, அவங்கள பேசினா தப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம காணொலி பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு வருத்தம் வரும்ல. அப்ப அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வாழக்கூடியதுல உனக்கு அதெல்லாம் அரசியல்லாம் தேவையில்லப்பா, வந்தோமா 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பு சட்டமன்றத்துல ஓட்டு போட்டோமா, அடுத்து ஒரு 3 வருஷம் வரையில அடுத்த 5 வருஷம் அப்படிங்கல அந்த 3 வருஷம் கேப்ல வரும், இந்த 3 திருப்பு ஓட்டு போட்டோமா பேசாம நம்ம பொழப்ப பார்க்கலாம்ப்பா அப்படின்னாங்க. ஆனா விஜயண்ணனுடைய அரசியல் வருகை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம வெளியில உள்ளவங்களை பாக்குறதோட தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க எப்படி அரசியல் பாக்குறாங்க, நம்ம உள்ள இருந்து இன்னைக்கு ஒரு லைவ் போடுறோம்னா இந்த லைவை பாக்குறாங்களா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்மளை விரும்புறாங்களா, நம்மளுடைய அரசியலை விரும்புறாங்களா, அரசியல் பயணத்தை விரும்புறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா விஜயண்ணனுடைய வருகைக்கு அப்புறம் அனைவருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அரசியல் மட்டும்தான் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. அவர்கள் சட்டத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்லது சட்டத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படிப்பா சட்டத்தை பாக்குறாங்க, சட்டத்தை தெரியுறாங்கன்னு சொல்லி நீங்களாம் அணில் குஞ்சு அப்புறம் தற்கூரி அப்புறம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுல, இந்த கரூர் சம்பவத்துல ஒரு ஒரு தனிநபர் ஆணையம் எல்லாமே அமைக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்க முன்னாள் அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்கல்ல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த மாதிரிலாம் பேசும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இப்படி பேசலாமா, இப்படி ஒரு தனிநபர் ஆணையம் இருக்கும் பொழுது பேசலாமா அப்படிங்கிறத, பேசலாமா பேசக்கூடாதா, சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னு அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரு தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும், அதாவது அரசாங்கத்துக்கோ அல்லது ஆளக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒற்றை சொல் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார், அவருடைய தாமதம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது சரியா தவறா அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் அப்படித்தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை அவர் தாமதமா வந்துட்டாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல 3 to 10. ஆனா இவங்க சொல்றது பூரா அவருடைய ஆன்லைன்ல அவங்களுடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம சட்டத்தின்படி பார்த்தோம்னா எழுத்துப்பூர்வமா காவல்துறைக்கு எது கொடுத்தார்களோ அது மட்டும்தான் சட்டத்தில் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விசாரணை போகும் பொழுது நிறைய வழக்கறிஞர்களும் யூடியூப்ல வீடியோக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவர்களுடைய பயணம் இப்ப வந்து முன்னாடி எப்படி சொல்றதுன்னா நடைபயணமா போய்கிட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றிக்கழகம் எப்படின்னாக்கா மக்கள் சந்திப்புங்கிறத விட இவங்களுடைய அரசியல் பயணம் இந்த 4-6 மாசம் இருக்கு. நம்ம எப்படியா இருந்தாலும் நடைபயணமா போய்க்கலாம், நம்ம மக்கள் தானே, மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க தானே அப்படின்னு போய்கிட்டு இருந்தத இன்னைக்கு குதிரை வேகத்துக்கு கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் வட்டாரங்கள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ அல்லது அந்த எப்படி சொல்றது மறைமுகமாக தாக்கக்கூடிய அந்த குள்ளநரி வேலைகள் எல்லாம் செய்யறாங்கல்ல அரசியல்வாதிகள், அவர்கள் மத்தியில இன்னைக்கு குதிரை ஓட்டத்தை தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தை. இப்ப அவங்க எடுத்திருக்க ஓட்டம் என்ன, நம்ம மக்களை போய் பார்க்கலாம், மக்கள் வாக்களிப்பாங்க. ஏன்னா நம்ம மேல எந்த குற்ற பின்னணியும் இல்லை, இது வரைக்கும் எங்கேயும் நம்ம வாங்கின சம்பளத்துக்கு வரி கட்டலைன்னு கிடையாது. சில விஷயங்கள் சொல்றாங்க, அது எதிர்பாராம ஆடிட்டிங் இதுல நடந்தது, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மனால நடக்கல, இது ஏதோ மிஸ்டேக் அக்கௌண்ட்ஸ் அந்த ஆடிட்டிங் பாக்குறதுல நடந்தது, அதுக்குள்ளதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. ஆனா நியாயப்படி நம்ம தெரிஞ்சு எந்த மக்களுடைய வரி பணத்துல கொள்ளையடிக்கல, பாலம் கட்டுறோம்னு ஏமாத்தல, ரோடு ஓடுறோம்னு கொள்ளையடிக்கல, நம்ம தெளிவா இருக்கோம், மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு போய்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயா நம்ம போறோமே, நம்ம போகும் பொழுது நம்மளை பார்க்க வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு விபத்தோ ஆபத்தோ நடந்துருமோ அப்படின்னு இப்பவே அதாவது அரசியலுக்கு வந்து ஒரு தலைவனாக மாறி, அதாவது முதலமைச்சராக மாறி யோசிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் விஜயன். தெளிவா இப்படித்தான் இனிமே இந்த மக்களை சந்திக்கணும்னா இப்படித்தான் சந்திக்கணும் அப்படிங்கிற பிளானிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க அவருக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது, எழுதி கொடுத்து பேசுறாங்க அப்படின்னு. எல்லாருடைய பேச்சையும் கேட்பாராம். நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் நீங்க பேசுவது சரியா இருக்குன்னா அப்படின்னா கேட்பாராம். ஆனா முடிவு அவரோட கையில தான் இருக்கு. 10 பேர் பேசினா 10 விஷயத்தையும் எடுத்து பதிவு பண்ண முடியாது, 10 விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனா 10ல எது பெஸ்ட் அப்படின்னு பாப்பாராம். இன்னும் நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கனால 10 பேர்கிட்ட பேசுறோம். இன்னைக்கு காலையில இந்த பொதுக்குழு போறாங்க அப்படின்னா அதுல முக்கியமான நபர்களை கூப்பிட்டு நம்ம கேட்கிறோம், எத்தனை இன்னைக்கு என்ன நீங்க தெரிவிக்க போறீங்க, என்ன ஏதுன்னு கேட்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற சில ரகசியங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லும் பொழுது அதை நம்ம ரகசியமா பாதுகாக்கணும். இதை விட பெருங்கொடுமை என்னுடைய கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஏன் அரசியல் மாற்றம் வேண்டும்? யாராவது நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கள் கூட பதிவு பண்ணுங்க. ஏன் அரசியல் மாற்றம் வேண்டும் அல்லது ஏன் அரசியல் மாற்றம் வேண்டாம் அப்படிங்கிறத நாகரிகமான முறையில தெளிவா ஒரு கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய கருத்துக்கள் ஒன்று இருக்கு, அந்த கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களே, குறிப்பா இந்த வர்ற மாசத்துல மழைக்காலம் வந்துடும், சென்னையில வெள்ளம் போகும். இந்த சென்னையில வெள்ளம் இப்ப ஆல்ரெடி வெள்ளம் போற பகுதியில பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வரோ அல்லது இப்போ உள்ள முதல்வரோ எல்லாருமே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உள்ள களத்துல இறங்குனாங்க அப்படின்னு மீடியாக்கள் பூரா சொல்றாங்கல்ல. நிறைய மீடியாக்கள் பார்த்தேன். முன்னாள் முதல்வர்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்டியை மடித்து கொண்டு களத்துல போய் நின்னாரு, உங்க விஜயன் எங்க போனாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் பதிஞ்சிருந்தாங்க. என்னுடைய கேள்வி சரியானதா இருக்குமா அப்படிங்கிறது நீங்க பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை தவறு அப்படின்னாலும் நீங்க பதிவு பண்ணீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். நியாயமான முறையில தவறா இருந்துச்சுன்னா, நண்பர் யாரோ ஹார்ட்லாம் போட்டு டிவிக்கே பொண்ணு போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சிவகங்கை மாவட்டம் சிவாஜி மன்ற தலைவர், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நண்பா, உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் நம்மளை மென்மேலும் அரசியலை கற்றுக்கொண்டு கொஞ்சம் உயர போக வைக்கும்னு நம்புறேன். அதுக்கடுத்து ஆங்கிலத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெருசா போட்டா எனக்கு புதுசா உள்ள வார்த்தைகள் தெரியாது, அதனால தமிழ்ல பதிவு பண்ணுங்க நண்பா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல்வர் ஆகிறாரு. 234 தொகுதியில அதிகபட்சமான எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து ஒருத்தரை முதலமைச்சரா ஆக்குறாங்க. ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற பகுதியை எடுத்துக்கோ, இப்ப இருக்கிறவங்களே இருக்கட்டும். அந்த முதலமைச்சரின் வேலை என்ன அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு இடத்துல வெள்ளம் போகுதுன்னா அந்த வெள்ளத்தை போய் பார்வையிடக்கூடியவர் அந்த பொறுப்புல இருக்கணுமா, அல்லது கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்ட அந்த நிதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர் இருக்காங்கல்ல, வெற்றி பெற்றவங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர், அவர்களுக்கு வருடத்திற்கு இத்தனை கோடி, 5 ஆண்டுகளுக்கு இத்தனை கோடி அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. அதுபோக மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய நிதி இருக்கு. அப்ப அந்த கால்வாய்கள் சீரமைக்கிறது, மழை வெள்ளம் வந்தா அந்த தண்ணி முறையாக போறது அப்படின்னு வருடம் வருடம் இவர்கள் அந்த பராமரிப்பு செலவு வாங்குறாங்கல்ல, கொடுக்குறாங்க. ஓகே தானே, உண்மைதானே? ஓகே, கொடுக்குறாங்க. அப்ப அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த பராமரிப்பு வேலைகள் சரியாக நடக்கவில்லை என்றால் அதற்கு முதல்வர் காரணமா, எம்எல்ஏ காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, எம்எல்ஏ மட்டும்தான், அதாவது முதல்வர் அப்படிங்கையில 6 கோடி, மொத்தம் 7 கோடியை கணக்கு வச்சுக்குவோம். 7 கோடி பேருக்கு. ஒரே நிமிஷம் நண்பா, இந்த பக்கம் டிவி செல்ல போட்டு விட்டுருக்காங்க ஒரு வண்டியில, அதனால அந்த ஆடியோ வருது. அந்த ஆடியோ வந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு என்ன சொல்லுவாங்க, காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க, அப்புறம் டெலிட் பண்ணிடுவாங்க. அதனால நான் இந்த பக்கமா இருக்கிறேன். ஓகே, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் காத்து வருது. ஓகே, அப்ப ஒரு 234 தொகுதியில, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 கோடி மக்களை நேரடியாக முதல்வர் அவர்களுக்கான தேவைகளை சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே, அவர் பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக தான் நம்ம ஒவ்வொரு தொகுதியும், அதாவது குறிப்பிட்டது 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் வாக்காளர் உள்ள ஒரு தொகுதியை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம கொடுக்குறோம். 234 தொகுதி. அப்ப அவர் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த 2 லட்சம் பேரை அவர் கவனிக்க முடியாது, சந்திக்க முடியாது, அந்த ஒவ்வொரு வார்டா பார்க்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன பண்றோம்னாக்க, அதுக்கு வார்டு கவுன்சிலர், அந்த வார்டு கவுன்சிலர் அந்த 5000 பேரை பார்க்க முடியாது. அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த 5000 பேரை பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால வார்டு மெம்பரை கொடுக்குறோம். அப்ப இவர்களை பூரா வேலை வாங்க வேண்டியது, மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. டோட்டலா 234 எம்எல்ஏக்களும் 232 எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் சேர்த்தா 34 வைங்கள. அப்ப இவர்களை சரிவர வேலை வாங்க வேண்டிய இடத்துலதான் முதல்வர் இருக்கணும், அந்த மேல் பதவியில இருக்கிறவங்க. ஆனா இவங்களே களத்துக்கு போறோம்னு வருடம் வருடம் அந்த வெள்ளம் போய்கிட்டே இருக்கு, வாய்க்கால்ல போய்கிட்டு இருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அந்த வாய்க்கால் தூர் வாடுறதுக்கான நிதிகளும் வழங்கப்படுது. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கான நிதிகளும் அந்த நிவாரணங்களும் வழங்கப்படுது, கோடி கோடியா. அப்ப இந்த வேலையை யாரு செய்யணும் அப்படின்னாக்க, கீழே உள்ள வார்டு மெம்பர் சரியாக அவருடைய வார்டுல பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க, அந்த காவாய் பணியை தெளிவா தூர் வாடுறது, அந்த மழைக்காலம் வரும் பொழுது தூர் வாடுறது, இதை பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க சரியாக அந்த வார்டுல கிளீன் ஆயிருக்கும். அப்ப அனைத்து வார்டுகளும் செய்யும் பொழுது சரியாக பயணிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா மக்களுடைய வேலைக்கு தானே வராங்க. அப்ப தண்ணி அந்த இடத்துல தேங்காது. அதாவது நான் சொல்றது வருடம் வருடம் வரக்கூடிய பருவமழை, இந்த சுனாமி வர்றது, இயற்கை பேரிடர் சொல்லுவாங்க, அந்த சூறாவளி காற்றுல தூக்குறது, அதெல்லாம் இருக்குல்ல, அது இயற்கை பேரிடர்.
அந்த பேரிடருக்கான நிதி தனி. ஆனா இது வருடம் வருடம் வரக்கூடிய அந்த பருவமழையில நம்ம வெள்ளம் போகுதுன்னு சொல்லி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவர்களுக்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறோம், நிவாரணத்தை ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறோம். இதையும் கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோ அண்ணா திமுகவோ மாறி மாறி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா அப்ப நீங்க காங்கிரஸ சொல்லல, காமராஜ் ஐயா இருக்கும் பொழுது வெள்ளம் வரல, அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போகல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம். சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அப்படிங்கையில நம்மள்கிட்ட சரியான நிதி கையில இருந்திருக்காது. ஏன்னா அப்பதான் நம்ம இந்தியாவை நம்ம கையில எடுக்கிறோம், கண்ட்ரோல் எடுக்கிறோம். அப்ப நம்மள்ட்ட பணம் இருந்திருக்காது. அதனால அவங்க செஞ்சிருக்க முடியாது. சரி, இவங்க வந்து அந்த 20 ஆண்டுகளை விட்டுருவோம். இந்த 50 ஆண்டுகள்ல ஆர்டிஐ போட்டு பாருங்க, நிதி, அதாவது சாக்கடை தூர்வாரி அந்த மழை வெள்ளம் போறதுக்கான அந்த தண்ணி போறதுக்கான நிதி எத்தனை கோடி, மில்லியன் கணக்குல இருக்குங்க. அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை மில்லியன் கோடி இதுவரைக்கும் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. இத்தனையும் கொடுத்து இந்த 2025 சென்னையில ஒரு இந்த பருவமழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்வர், துணை முதல்வர் எல்லாருமே வேட்டியை மடிச்சு கட்டி நிற்பாங்க. இப்ப கூட 4 மாசம் இருக்கு. அந்த சைட்ல உள்ள வார்டு மெம்பரையோ கவுன்சிலரையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ கூப்பிட்டு, உன்னுடைய பகுதியில் அந்த திருப்பு வெள்ளம் வந்துச்சு, அந்த தண்ணி நிக்காம போகணும், அதற்கான அந்த தூர்வாரும் பணி எல்லாமே சரிவர பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இவங்க கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. காரணம், அதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்கள்ட்ட இருந்து இவர்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு, ஏன்னா ஒரு சிலர் யாரோ நல்லவர்கள் இருப்பாங்க மக்களுக்கான நடக்கட்டுன்னு. ஆனா என்னுடைய கேள்வி என்ன, அந்த சுயேட்சையில வந்தவங்க வேணா இருப்பாங்க, கட்சி சார்ந்து இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க செலவழிச்ச பணத்துக்கு, ஏன்னா ஒரு வார்டு கவுன்சிலர் வெற்றி பெறணும் அப்படின்னா குறைஞ்சது அவர் 1 கோடி ரூபாய் நெருக்கி செலவு பண்றாரு. எம்எல்ஏ எல்லாம் கிட்டத்தட்ட 3 கோடி 5 கோடிங்கிறாங்க. அப்ப அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றாருன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, பாவம் 20% கடன் வாங்கி தானே ஆகணும், இது கமிஷன் வாங்கி தானே ஆகணும். பொண்ணு சாலைகள் போடும் பொழுது, ஏப்பா 4 இன்ச்சு ஆழம் இருக்கணும், 2 இன்ச்சில் 1.5 இன்ச்சு ஜல்லி இருக்கணும், மண் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவா கேட்டாலும் நம்ம மேல என்ன தெரியுமா சொல்றாங்க. திருப்பூர்ல ஒரு சாலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு, நானே போய் நேரடியாவே கேட்டேன், ஏங்க என்னங்க ரோடு ஓடுறிய, ஒரு மழை அடிச்சிச்சுன்னா தாங்காதங்க, பேத்துக்கிட்டு வந்துருமேன்னு. அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணாங்க, இவர் வந்து என்கிட்ட காசு கேட்கிறாருன்னாங்க. டேய், நான் உழைச்சி சாப்பிட்ற காசையே எனக்கு போதும்டா சாமி, நான் எதுக்குடா ஓண்ட காசு கேட்கணும். அப்ப திசை திருப்புறாங்க. அப்ப இவர் வரும் பொழுது, விஜய் என்ன வரும் பொழுது இன்னைக்கு இவங்க கேட்கிறாங்களா, அப்ப வெள்ளம் வந்துச்சுன்னா அவர் பனையூரை விட்டு வரமாட்டாரா, கோட்டையை விட்டு வரமாட்டாரான்னு, வர்றதுக்கான வாய்ப்புகளே வைக்க மாட்டாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இவருக்கு கீழே வர்றவங்களும், ஏன்னா இன்னைக்கு இவருடைய கூட்டத்துக்கோ அல்லது மக்கள் சந்திப்புக்கோ வரக்கூடிய யாருமே பணம் வாங்கி கொண்டு வரல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, எல்லாருக்குமே தெரியும். யாருமே அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது, மாற்று கருத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப ஒரு பணங்காசு வாங்கிக்கிட்டு வரக்கூடிய நபர்கள் பொதுமக்களே இல்ல. அப்ப இவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள் தெளிவா இருப்பாங்க. கரப்ஷன் இருக்கக்கூடாது, ஒரு கையாடல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ப்ரோ, நீங்க எந்த மாவட்டம்? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம், இப்ப இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் நண்பா. அப்ப அந்த தெளிவான அரசியலை அவங்கள வந்து சரியான பாதையில கொண்டு போறதுக்கு சரியான நபர் அப்படின்னாக்க இவங்களாதான் இருக்க முடியும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு, நம்மளுக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, நம்ம பங்களா வாங்கிடலாமா, கார் வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த விஷயங்கள். உங்களுக்கு தெரிந்த அந்த தவறு நடந்திருக்கும் அப்படின்னா ஆதாரபூர்வமா கொடுத்தோம்னா அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. முன்னாடி விட இப்ப வீரியம் அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா தவறு நடக்கக்கூடாது, அதை கட்டுக்குள்ள கொண்டாடணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு, அது மக்களுக்கான பாதிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. அரசியலை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு தீர்வு வந்துருச்சா?
இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு கல்குவாரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடியா அந்த ஏரியால அறப்போர் அவங்க நடத்தினதுல அந்த கல்குவாரியோடைய கை கூலிகள் உள்ள புகுந்து அடிக்கிறாங்க. அந்த பொதுமக்களை கருத்து சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அரசு அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பொம்பளை பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளைய என்னைக்கா இருந்தாலும் போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, காலேஜுக்கு போயிட்டு வருதுங்க. எங்கே போனாலும் துணிச்சலா தனியா வருங்க பொண்ணு நம்பிக்கையில நம்ம உட்காந்துருக்கோம்ல. ஓகே ப்ரோ, உங்கள் கலைப்பணி தொடர எனது வாழ்த்துக்கள் நண்பா. உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாக ஒரு ஊக்கம் கிடைக்குது. அரசியல் குறித்து நீங்க இன்னும் பதிவு பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைக இவங்க சொல்ற மாதிரி, ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்கள் வெளியில போறாங்க வர்றாங்க அப்படிங்கையில அவர்கள் எதற்கு போறாங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அல்லது நம்ம புத்தி சொல்லணும்னா அந்த புத்தி சொல்றது வேற. நேற்று கோயம்புத்தூர்ல நடந்தது, அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது. எல்லாத்துக்குமே இந்த அரசு சார்ந்தோ அல்லது அரசுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு என்ன வேலை நேரத்துல பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மேல, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை மேல ஒரு குற்றம் வைக்கையில என்ன ஆகுதுன்னாக்க, அடுத்து தவறு அந்த ஒரு தப்புல மாட்டக்கூடிய பிள்ளைகள் எப்படி நம்ம ஓப்பனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஒரு 3 பேர் ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள ஏமா இதெல்லாம் காட்டு பகுதி, இங்க ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அது நியாயம். போதையில ஏற்கனவே குற்ற வழக்கு இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடிதான் வெளியில வந்திருக்காங்களாம். ஏற்கனவே இந்த மாதிரி கற்பழிப்பு, திருட்டு இந்த வழக்கு இருக்கான் அவங்களுக்கு. அப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தொடர் குற்ற வழக்கு இருக்கான் அவங்க மேல. அப்ப தொடர் குற்ற வழக்கு இருக்கிற நபர்களை காவல்துறை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காவல்துறை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு பின்னாடியே பேக்ல போய் அவன் சரியான பாதையில போறானா, யாரை சந்திக்கிறான், அடுத்து அவன் என்ன கெச்சு போடுறான், அடுத்து என்ன பிளான் பண்றான். ஒரு தொடர் குற்றம் உள்ள ஒரு நபர் ஒரு திருட்டு பைக்கு எடுத்துக்கிட்டு தண்ணிய போட்டு 3 பேர் ஒரு பைக்ல அருவாவோட அந்த கோயம்புத்தூர் நகருக்குள்ள வந்திருக்கான், கோயம்புத்தூருக்குள்ள சுற்றி திரிஞ்சிருக்கானா எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு ஹெல்மெட் போடாட்டினா பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இல்ல அவங்க பிடிக்கிறாங்களா இல்லையாங்க, அவர்களுக்கு கண்ணுக்கு மாட்டாம அந்த கண்கொத்தி பாம்பு மாதிரி அவங்க இருந்தாலுமே அவர்களுக்கும் தண்ணி காட்டி விட்டு வந்திருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட நபர்களா இருப்பாங்க. அப்ப அவங்கள அந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்க எல்லாம் வெளியில விட்டுருக்க கூடாது. காவல்துறை அவங்க மேல கரெக்டான ஒரு பதிவை நீதிமன்றத்துல பதிவு பண்ணி இருக்கணும். இதை விட கொடுமை என்னன்னாக்கா, அந்த பகுதி மோசமான பகுதி, குடிகாரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் என்ன சொன்னாங்க, ரவுடிகள் இவங்கெல்லாம் வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு அதாவது நான் இப்ப திம்பம் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இல்ல சத்தியமங்கலம் பக்கம் உள்ள போய்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஏப்பா இது யானை நடக்கும் பகுதி அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா வாயிலா ஜீமா அது வரும் பொழுது நம்மளை பார்க்கும் பொழுது அதுக்கு எதுக்கு வந்திருக்கானே தெரியாது. அப்ப அது நம்மளை தாக்கலாம் அல்லது நம்மளை கண்டு பயந்து ஓடலாம். அப்ப ரைட்டு. ஆனா மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல மனிதன் அதிகமா புழங்கக்கூடிய ஒரு பொட்டல் காடு, கருவை காடு, பெரிய காடெல்லாம் இல்ல, பொட்டல் காடு, பொட்டல். அப்ப அந்த பொட்டல்ல உட்கார்ந்து நைட் நேரத்துல குடிக்கிறாங்க. ஏன்னா அரசு அனுமதி பெற்ற மதுபானங்கள், அந்த போதைப் பொருட்கள் விற்றுக்கொள்ளலாம். அரசு அனுமதியோடு கொடுத்த நேரத்துல வித்துக்கலாம். அரசு அனுமதி கொடுத்த இடத்துலதான் குடிக்கணும். இதெல்லாம் சட்டம். இந்த பிள்ளை எப்படி அங்க போச்சுன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துல எப்படி அவங்க வாங்கியாந்து குடிக்க போச்சு? இவ்வளவுக்கும் விமான நிலையத்துக்கு பின்னாடி. அப்ப விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒருத்தன் அருவாவோட இருந்து இவளை சம்பவம் செய்யும் பொழுது எவனோ ஒரு தீவிரவாதி இருந்தா கூட கண்டுக்கிற மாட்டாங்களா? தெரியாம போயிருமா? ஏன்னா இங்க தெளிவா சில விஷயங்கள் பேசும் பொழுது நமக்கு பாதிப்பு வரும் பொழுது நம்ம செல்வா ஆனந்தா, ஆமா இந்த மாதிரி அண்ணங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தற்கூறிகளுக்கு அறிவே இல்லையே,
ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணையார் மனப்பான்மையில என்ன இருக்காங்க, நம்மளுக்கு கீழே இவெல்லாம் அடிமை. இவர்கள்லாம் எப்படி தெரியுமா, இவர்கள் பூராமே பண்ணையார் மனப்பான்மை. எனக்கு கீழே ஒருத்தன் வேலை ஆக்குறான்னா நீ அடிமை தான்டா. அவர்கள் எப்படின்னா வேலையாவா இருக்கட்டும், இல்ல ஜாதி மதம் இந்த மாதிரி இனம் இந்த மாதிரிலாம் வெளியில பேசல சொல்லுவாங்க, ஐயோ நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்கன்னு. என்னைக்கு ஒருத்தனை தாழ்த்தி அவன் தற்கொலைன்னு ஒருத்தன் சொல்றானோ அந்த இடத்துல சாரி நண்பர்களே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நண்பா செல்வா நண்பா மாத்திக்கிறேன். யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன, ஏன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நீ காலம் முழுக்க எதுவுமே தெரியாதவன், எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவங்க தான் அப்படி பதிவு பண்ணுவாங்க. தவறு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டணும். இப்போ பிரதர் போட்டிருக்காருல்ல நம்ம சகோதரர், தற்குறிகளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட 39 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த 39 நிமிஷத்துல யாருடைய பதிவில் அது ஏதாவது ஒரு இல்லை இது தவறு இது தப்பு சரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கா, அல்லது தவறு இருக்கும் பட்சத்துல நான் திருத்திக்கிறேன்னு ஒவ்வொரு நேரலையில சொல்றேன், அந்த மாதிரி வந்திருக்கா? என்ன வர்றோமா ஒரு நேரலை போறோமா, ரைட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பாட்டன் வேணும் ஓட்டு போட்டாங்க, நம்மளுக்கு எலெக்ஷன் டயத்துல கோட்டு கிடைக்குதா அல்லது வேற ஏதாவது கிடைக்குதா, போதும் நம்மளுக்கா இவங்களுக்காக நம்ம எப்படி சொல்றது, நம்ம யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். தமிழர் பண்பாடு அது இல்லைன்னு. மனுநீதி சோழன் எல்லாம் புக்கில் படிச்சிருந்தீங்க, என்ன படிச்சிருப்பீங்க நீங்க. மனுநீதி சோழன் இருக்கான்ல, தன்னுடைய மகன் அந்த ரதத்துல போகையில தான் அந்த மாடு கண்ணுக்குட்டி குறுக்கால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சான். இந்த மாடு மணி அடிச்சு அதுக்கு நீதி கேட்டதுக்கு தன்னுடைய மகனை அந்த தேர்ல ஏத்தியே கொன்னார் அப்படிங்கிறது வரலாறு. தன்னுடைய மகனே தவறு செய்தாலும் அது தவறு அப்படின்னு நிக்கக்கூடியவன் தான் தமிழன். ஏதோ ஒரு கட்சிக்காக தவறு செஞ்சதும் இல்லாம அந்த தவறு தெரிஞ்சுமே புதிதா ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கவன தற்கூரி அப்படின்னு சொல்றான் பத்தியலா, தமிழர் பண்பாடே இல்லை. அப்ப 70 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த அரசியலை தான் உங்களுக்கு பதிச்சிருக்காங்க. ஒருவனை மட்டம் தட்டி பேசுற பாசிசம், நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிசம் நம்ம பாஜக சொல்றோம்ல, அவர்கள் மட்டும் பாசிசம் கிடையாது. அவர்கள் செய்யும் பாசிசம் மதம் ரீதியாக. நீங்கள் பேசக்கூடிய பாசிசம் அல்லது மற்றவனை ஒடுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பாசிசம் இருக்குல்ல, ரொம்ப மோசமானதுன்னு, விஷத்தை விட ரொம்ப கொடுமையானது. அது அழிவுல கொண்டு போய் விட்டுரும்.